அறிந்த பேர் அறிஞர்கள் பரவே உன்னையே வெற்றி வெற்றிக்கு மண்பறிந்து என்னஜே எப்பொழுதும் நன்மை ஆற்றுவாய் இன்ன தென்னில்லாது ஒருவன் எதிரவாய் இந்த ஏக பரம்பரை இதயத்திலே வைத்து கழகத்தை துவக்கி அது மூலம் உலகத்தில் உள்ள நன்மைகளை காணும் காரண காரியத்தன் காணப்பிரிய நாரதன் ஞான ஊடகம் சொற்குடகம் சத்தியராகம் வைகுண்டம் சோழகம் அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தராதலம் மகாதலம் பாதாளம் இந்த 14 உலகத்திலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யணும். இதான் என் வேலை. என்ன வேலை? கழக வேலை. அப்படி கழகத்தில் உண்டாக்காமல் இரண்டாவது நாளும் ஒரு நாள் ஒரு இடத்திலே தங்கிவிட்டால் என் சிரமாகப்பட்டது 1008 சுகாப்போ கடவுள் என்ற சரத்தை பெற்று அதன் மூலம் சரிகை கரிகை யோகம் ஞானம் சாரோகம் சாமியம் சரட்சிமண விமார்க்கத்தில் கால் வைத்தார் கழகம். அதுவே நாள் கடந்த நன்மையோடு சான்றோடைய வாக்கு மரப்படி கழகத்தில் ஆடி நந்தவனத்தோடு நிறத்திலே அழகனாட்சி அரிகனாட்சி அந்தரனாட்சி ஓனாட்சி பேனாட்சி பையனாட்சி பச்சனாட்சி புவாளனாட்சி என்ற 7 வகை அம்மன்களில் பொன்னவராவதியிலே ராம சுப்ப பத்திர காயாம்பட்ட மூஞ்சு குறிச்ச வேம்ப பூவ இந்த 7 வகை பேர்களுக்கும் பாத்தியப்பட்ட இந்த 7 கும்பை தீவங்களை உன்னை வேண்டுகிறேன். நாராயணாய நமக. வண்ண வண்ண மலர் எடுத்து மகமகையாய் மகளை கட்டியும் சாடூர் நாட்டை காக்கும் பொன்னழகி உனக்கு பிள்ளை வர பாட்ட வைத்தேன் பொன்னழகி. வண்ண வண்ண மலர் எடுத்து மகமகையாய் மகளை கட்டி சாடூர் நாட்டை காக்கும் பொன்னழகி உனக்கு பிள்ளை வர பாட்ட வைத்தேன் பொன்னழகி.
உள்ளம் பெருங்கோவில் உடம்பை பெருமாலயம் வல்ல பிராணனுக்கு வாய கோவரவாசல் தள்ள தெளிவார்க்கு சீவனோ சிவலிங்கம் கள்ளப்படனை இந்த காடாமன் விளக்கிற வரப்படி தம்பிகளா நாங்க 2 பேரும் நண்பர்கள். சரி யார் தெரியுங்களா? பார்த்தாலே போதும். சரி பார்த்துக்கிட்டு எரியும். சரியா? எல்லாருமே கொஞ்சம் உயர்ந்திருக்கிய வாழ்க்கையில இன்னைக்குதான் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. கழகத்தினாடி நந்தவனத்தினோட நேரத்தில் என் பிரம்மன் சொன்னார், நாரதா தேவலோகத்தில் உட்கார்ந்து பொங்கலப்படைய நாட்டியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கியே, பூலோகத்தில் உனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது சரி என்று சொன்னார். காரணம் என்னன்னு கேட்டேன். அப்ப சொன்னார், நாரதா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருமசத்துக்கு உதவாத அண்ணன், தாகத்தில் இருக்காத தண்ணீர், தரத்திலே அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், பெருமணம் இல்லாத சீடன், பாவத்தை நிற்காத தீர்த்தம், இவை 7 வந்து பலனை என்பார் உலகத்தில். அதுபோல அல்வோம் அல்மனைவோம் அன்ன வீட்டை தொல்லைவோம் போகாத தீரமோ நல்ல குணமதியை மாலமண்டை கோபலத்தில் வேண்டிய வேகம் கணவதியே கேள்விதற்கா. ஏன்னா சனீஸ்வரன் சொன்னா நான் தான் உலகத்துல பெரிய ஆளு. சரி காரணம் கேட்டா உலகையாளு வீசன் அந்த ஈஸ்வரனையே ஆட்டி படைச்ச வேணா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னான். அப்ப விக்னேஸ்வரன் சொன்னான். விக்னேஸ்வரன் யாரு? கணேசன் சொல்றான். அவன் சொன்ன காரணம், எந்த ஒரு காரியம் செய்தாலும் முதல்ல சனி முறையில தான் ஆரம்பிக்கிறீங்க. முகூர்த்த கால் முண்டினாலும் சரி, ஒரு வீடு கட்ட சாமி முட்டாலும் சரி, ஒரு கிணறு வெட்ட சாமி முட்டாலும் சரி, எல்லாமே சனி முறையில தான் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நான் தானே பெரிய ஆளு சொன்னேன். சரி அப்பதான் எல்லா முனிவர்களும் தேவர்களும் ஒன்று கூடி ஒரு பெரிய ஒரு மலை உச்சி மேல கம்பத்தை ஒரு நாட்டினாங்க. நாட்டி அதுல 2 மணிகளை கட்டப்பட்டது. 2 மணிகள் கட்டப்பட்டது. அந்த மணிகளில் யாருடைய மணி? ஒன்னு சனி, இன்னொன்று விக்னேஸ்வரன் கணேசன். 2 மணி ஓசையும் கட்டப்பட்டது. இந்த 14 உலகத்திற்கும் எல்லா சீவன்களுக்கும் யாருடைய மணி ஓசை கேட்கிறதோ அவன் தான் பெரியார்னு சொன்னாங்க. ஆனா யாருடைய மணி ஓசை கட்டது? யாருடைய? தேவன் கோவில் மணி ஓசையில் நல்ல சேவைகள் சொல்லும் மணி ஓசையில் இவ்வாறாக கண்தோண்டி மண்தோன்ற காலத்துக்கு முன்தோன்றியவன் மூத்த கடல் விநாயக பெருமான். அவருடைய மணி ஓசை தான் உலகமெல்லாம் கேட்டது.
அப்பதான் சொன்னாங்க முனிவர்களும் தேவர்களும் விநாயகன் இல்லாத உலகத்துல எதுவுமே இல்லைடா. ஆரம்பிப்பது என்ன சனிமுனையில இருக்கலாம். ஆனா இங்க யார ஆரம்பிக்கிற முதல்ல பிள்ளையார் பிடிக்கணும். சித்தப்பா ஆரம்பிக்கிற சனிமுனையில இருக்கலாம். பிள்ளையார் பிடிக்கணும்ல. ஆமா கலகத்திராடி நந்தவனத்தோடு நேரத்துல ஒரு நாரதர், நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்கிறான், ஆனா நாரதரா வேஷம் போட்டு வந்துட்டோம். அப்ப அந்த உலகத்தை ஆளக்கூடிய நாரத முனிவர் எதுக்காக இந்த பூலோகம் வருகிறார், வந்ததற்கு காரணம் என்ன, யார் சொல்லி அனுப்பினாலும் நாரதர் இங்க வந்திருக்காரு. சரிங்களா? கழகம் கொண்டு என்னுடைய கைத்தொழில் எதெல்லாம் சேர்ந்து இருக்கோ அதெல்லாம் பிரிச்சு வச்சிருவேன், எதெல்லாம் பிரிஞ்சு இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து வச்சிருவேன். சரிங்களா? அப்படி உள்ள நான் என் தந்தை பிரபு சொன்னார், நாரதா நீ உடனே பூலோகம் செல்ல என்றார். தந்தையே காரணம் என்ன? ஏன்னா ஊருக்குள்ள பார்த்தா பூரா காவாடி போயிருது, எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை, எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை. தண்ணியில தாண்டா உலகமே வாழ்ந்துகிட்டு பங்காளிகளா. அடிச்சா வர்றது ஒரு தண்ணி, அணைச்சா வர்றது ஒரு தண்ணி, இரக்கத்தால் வருவது ஒரு தண்ணி, ஏமாற்றத்தால் வருவது ஒரு தண்ணி, பற்றால் வருவது ஒரு தண்ணி, பாசத்தால் வருவது ஒரு தண்ணி. இதில் எந்த தண்ணி நீ கேட்குறேன்ட்ட நல்ல பிரச்சனையா. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்ற, ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றேன், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றேன், அட ஒரு தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றேன். இப்படி தண்ணி பிரச்சனை நாட்டில் ஓடிட்டு இருக்கு. கல்லூர்கள் காலம் கலியுகத்துக்கே நல்காலம் வல்ல தாமரையை வண்டு அருக மாட்டாது. கலியுகம் சாதாரண ஐயா. எப்படி ஒருவன் பூமியிலே மிகப்பெரிய பெரும் யாகம் ஒன்று நடத்தினான். எப்படி கட்டம் தவம் புரிந்தால் பெரிய யாகம் ஒன்று நடத்தினான். அதன் காரணமாக இறைவன் அவன் முன்னே தோன்றி, பக்தரே நீ கடன் தவம் புரியும் காரணம் என்ன அப்படி கேட்டான். அப்ப பக்தன் சொன்னா, இறைவா இந்த கலியுகம் அழிய வர, எப்படி இந்த கலியுகம் யுகங்கள் 4, திரேதாயுகம், திரேதாயுகம், துபாவர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துல இந்த கலியுகத்துல மொத்த வயசு 4,32,000 வருஷம். எவ்வளவு? 4,32,000. இதுக்கும் வயசு உண்டு. 4,32,000 வருஷம். ஆனா கலியுகம் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5,124 வருஷம் ஆகுது. 5,124 வருஷம் இருக்கு ஆகுது. இன்னும் கலியுகம் முடிய வேண்டினால் 4,26,886 வருஷம் இருக்கு கலியுகம் முடிகிறது. சரிங்களா? அப்போ ஒரு அப்ப அவன் என்ன வர கேட்கிறானா, இந்த யுகம் முடிய வர நான் சாகாம இருக்கணும் வரத்த கூட கேட்டான். சரி, எப்படி சாகாம இருக்க? ஏய் சும்மா இருக்க மாட்டியாடி? இந்த யுகம் முடியும் வரை சாவு என்பது நமக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு வரத்தை கேட்கிறான். அப்ப இறைவன் சொல்றாரு, தம்பியில ஒரு ஆலமரத்துக்கு எத்தனை வயசுப்பா? சரி, ஒரு ஆலமரம் இருக்குல்ல, எவ்வளவு வயசு அதுக்கு? வேறால 1000 வருஷம், வேறால 1000 வருஷம், விழுதால விழுத கிளை உண்டுதுல அதனால 1000 வருஷம். அப்ப 2000 வருஷம். சரிங்களா? ஒரு புளிய மரத்துக்கு எத்தனை வயசு தம்பிகளா? பொந்து விழாம 1000 வருஷம் வாழுமா? சரிங்களா? புளியால 1000 வருஷம் வாழுமா? அப்ப மரங்களிலே கடன்படாத மரம் புளிய மரம். காய் எடுக்க முன்னுமே அது மீண்டும் பூத்துக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்ப பொந்தால 1000 வருஷம், புளியால 1000 வருஷம், ஆக மொத்தம் 2000 வருஷம் வயசு புளிய மரத்துக்கும் ஆலமரத்துக்கும். ஐயாக்களே, உங்களுக்கு தெரியாத விஷயங்களே நாங்க பேச போறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க ஐயா. சரிங்களா? ஆனா இவன் என்ன கேட்கிறான், இந்த யுகமணி வரை சாகாத வரத்தை கூட சொன்னான். அப்ப இறைவன் சொன்னார், வரத்தை மாற்றிக்கிற உலகத்துல 2 தான் தம்பி அதிசயம். 2 தான் அதிசயம். ஒன்று பிறப்பது, மற்றொன்று இறப்பது. சரிங்களா? இதுல உண்மை எது, பொய் எது? பிறப்பு என்பது உண்மை, பொய்யாகி விடுகிறது, பொய்யாகி விடுகிறது. ஒரு பெண்மகள் கர்ப்பமா இருக்கா, காவிடுகும். எப்படி? பிஞ்சிலே பூவும் உண்டு, பிஞ்சில்லா பூக்கள் அநேகம் உண்டு, மூத்தவன் ஒருவனாலே வாழ்வும் உண்டு, 3 பேராலே அழிவும் உண்டு. சரிங்களா? அப்ப பிறப்பு என்பது பொய்யாகி விடுகிறது, இறப்பு என்பது பூமியில என்றாவது ஒரு நாள் பிறந்தால் இறந்துதான் ஆகணும். ஆகையால் உன் வரத்தை மாத்திக்கலாம் சொல்லும் போது அவன் யோசிச்சா, இந்த யுகம் முடிவரை நம்ம தான் தலைவன், ஈசன் சிவனே நம்ம முன்னாடி வந்துட்டான், இப்ப நம்ம தான் பெரியாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தான். பார்த்துட்டு என்ன கேட்டானா, இறைவா ஒருவேளை எனக்கு சாவு வந்தால்
ஒரு பெண்மகள் கற்பத்தில் பிறக்காத ஒருவன் எப்ப தோன்றானோ அவன் தான் என்ன கொல்லணும் அர்த்த கட்டம். எப்படி ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணணும், இருவரும் இல்லறத்தில் கலந்து சிகிச்சை வாழ வேண்டும், பெண்மக்களை கர்ப்பம் அடைய வேண்டும், 10வது மாதத்தில் முத்தை போல் பிள்ளை பிறக்க வேண்டும். இது உலக இயற்கை. ஆனா இவன் யோசிச்சு பார்த்தேன், பெண்மக்கள் கர்ப்பத்தில் பிறக்காத ஒரு பிள்ளை பிறக்க போவது இல்லை, அப்ப நமக்கு சாவே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டான். ஈஸ்வர் சொன்னார், அப்படியாடா இந்த 14 உலகத்திலும் ஒரு பெண்மகள் கருவில் பிறக்காத ஒருத்தன் எப்போ பிறக்கிறானோ அவனால் தான் எனக்கு மரணம். வரம்பட்டவன் சும்மா இருந்தேன், கோயில்களை பூரா இடிச்சான். எங்கெல்லாம் கோயில் கட்டிருக்காங்களோ கோயில்களை இடித்தான், குடங்களை வெத்தினான், தானங்களை உடைத்தான், தர்மங்களை அழித்தான். தேவர்கள் தர்மம் செய்ய முடியவில்லை, முனிவர்கள் யாகம் நடத்த முடியல. யாகம் நடத்தினா தாண்ட தெய்வத்துக்கு சத்து உண்டு தம்பி. சரிங்களா? கோயில வெறும் கோயில கட்டி வச்சா பிரயோஜனமாகுமா? அங்க தேங்காய் உடைக்கணும், கற்பூரம் ஏற்றணும். சரிங்களா? அபிஷேகம் மணி ஆராதனை செய்ய வேண்டும், அப்பதான் தெய்வத்துக்கு வலிமை உண்டு. கோயிலுக்கு போறவங்கள தம்பி, கோயிலுக்கு போறவங்க குடும்பத்தோட போனா எத்தனை தேங்காய் கொண்டு வரணும்? தேங்காய் எத்தனைப்பா? 2 தேங்காய் கொண்டு போகணும். கோவிலுக்குள்ளே மூலாதாரத்தில் நம்ம மூலஸ்தானத்தில் உடைக்கிறோம்ல தேங்காய், ஒரு தேங்காய் உடைக்கிறோம்ல, அந்த தீர்த்தத்தை யார் ஏற்றுக்கிறது? அவன் தான் விநாயக பெருமான். அபிஷேகத்தில் மூலஸ்தானத்தில் உடைக்கிறோம்ல, அந்த தேங்காய்க்கு தீர்த்தத்தை உடைப்பவன் ஏற்பவன் விநாயக பெருமான். கோயிலை விட்டு முடிச்சு குடும்பத்தோட சத்த நேரம் அங்கே உட்கார்ந்துருந்துட்டு வெளியில புறப்பட்டு வர மாத்தியலா, பள்ளியில் அங்கே ஒன்று செதர் தேங்காய் உடைக்கிறோம்ல, அந்த தேங்காய்க்கு தீர்த்தத்தை ஏற்பவன் யார்? அவன் தான் முருகப்பெருமான். சரிங்களா? அண்ணனுக்கு இந்த தேங்காயும், தம்பிக்கு செதர் தேங்காயும். சரிங்களா? ஆக இவன் கேட்ட முறைப்படி எல்லாத்தையும் பண்ணான். இவன் சும்மா விட்டான், எல்லா தர்மங்களையும் அழைச்சு விட்டு முனிவர்களையும் தேவர்களையும் முடிச்சு சிறையில் விட்டு அடைச்சான். அப்பத்தான் முனிவர்களும் தேவர்களும் கேட்டாங்க, இறைவனை பார்த்து, இறைவா கொடுக்கக்கூடாத வரத்தை சண்டான சூரபதம் வந்தேன் வரம் பெற்றுவேன். சூனாவுக்கும் சூவண்ணாவுக்கும் சண்டை வந்துச்சு தெரியுமா தம்பி? சூனாவுக்கும் சூவண்ணாவுக்கும் சண்டை வந்துச்சு. அதுல அந்த சூரபதம் வரம்பெற என்னாச்சுன்னு சொன்னா, ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, யார் பசிச்சது? சரி, வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்ம 8 மணி நேரம்னா நம்ம சந்திக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா ரசிக்கணும், சிரிக்கணும், வாழ்த்துக்கணும். சரிங்களா? அப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, எல்லாருக்கும் தவறி பண்ணிட்டான். இறைவனை பார்த்து முனிவர்கள் தேவன் கேட்கிற, இறைவா கொடுக்கூடாத கொடுத்து விட்டீங்க, எங்க சிறையை பிடிச்சு அடைச்சானே, எங்க விடுதலை இல்லையான்னு கேட்கும்போது, தேவர்களே முனிவர்களே கவலை வேண்டாம், 14 உலகத்திலும் ஒரு பெண்மகள் கற்பத்தில் பிறக்காத பிள்ளை பிறக்கப் போவது இல்லை என்ற ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்க சூரபதமும் அழுகி நேரம் வந்ததுன்னு சொன்னார். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? நேர விநாயக பெருமானை வேண்டாரு. விநாயகன் தான் சிவனுடைய அப்பன். ஆனா புராணங்கள் பல உண்டு. விநாயகருடைய அவதாரங்கள் 13, 15 பொண்டாட்டி, 2 புள்ள விநாயகருக்கு. இதான் விநாயகர் புராணம் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஈசன் சிவபெருமான் நெற்றிக்கடை திறக்கிறாரு யோக நித்திரையில. அந்த நெற்றிக்கடையிலிருந்து ஈசானம், தற்புருடம், சத்தியசாரம், வாமதேஜம், அகோரம், அதோமம் சொல்லக்கூடிய 6 தீப்பொறிகள் பிறந்தன. 6 தீப்பொறி அப்படியே உதிர்கிறது. அந்த 6 தீப்பொறிகளிலிருந்து சண்முகன், சடாச்சரன், சத்திவேலன், சாமிநாதன், அழகன், குமரன், முருகன் பிறந்துட்டான். சரிங்களா? எப்படி பிறக்கிறேன்? கணனில் கருவாகி புனலில் ஒருவாள் கந்தன் ஊர் எந்த ஊர் கணமும் மறவாமல் தினமும் கோவில் கொண்ட
பிறந்தா முனிவர்களும் தேவர்களும் 21 வருஷம் சிறையில் கிடக்காங்க சூரபத்மனார் சிறைக்குள்ளே. சரிங்களா? அப்ப கேக்குறாங்க முருகன் பிறந்து விட்டான் சூரனை அழிப்பதற்காக. ஏன்னா அவன் கற்பத்துல பிறக்கல, சூரனை தான் பிறந்தான் முருகன். அப்படி பிறந்து வளர்ந்து வாலியமாகி முருகனுக்கு வயது 21 ஆச்சு. 21 ஆச்சு. அப்பத்தான் தேவர்களும் முனிவர்களும் முருகனை வென்றாங்க. எப்படி? வசனமக்கு வெற்றி மறவாதே, மன துயராட்சி உணராதே, இசைமை சடா திருமதாடே, யுவகர சமாக்கு விடுவேடா, அத்தனை மீட்ட பகவானா, அமராத்திரை மீட்டும் பெருமானே முருகா, இந்த விடுதலை எப்ப கொடுக்குறீங்கன்னு கேட்டா முருகன் சொன்னார், தேவர்களே முனிவர்களே கவலை வேண்டாம், போர்க்களத்திலே சென்று சூரனை வென்று உங்கள் விடுதலை கொடுத்தான். நீங்க எனக்கு என்ன விடுப்பிய? உலகமே லஞ்சம் தானே. சரிங்களா? முருகன் கேட்டது என்ன காரணம்? ஏன்னா அவனுடைய சொத்து ஒண்ணு பூமியில தவறி விழுந்து கிடக்குது. ஒரு புதையல் கிடைக்கா பூமியில, இந்த புதையலை எப்படியாவது வாங்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி முனிவர்களும் தேவர்களும் கேட்க அப்ப யோசிச்சாங்களே, எதனா கொடுக்க முருகனுக்கு பொண்ணை கொடுத்தாலும் ஏற்க மாட்டான், பொருளை கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டான், ஆனா பெண்ணை கொடுக்கணும்னு சம்மதிச்சாங்க. எப்படி? முருகா, என் சூழலை வென்று விடுதலை கொடுத்தால் எங்கள் குல கண்மணியாக தெய்வயானை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. முருகன் பார்த்தான், ஆஹா நம்ம எதிர்பார்த்து பண்ண நம்ம கிடைச்சிரு சொல்லி சூரனை வென்றான். முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் விடுதலை கொடுத்தான். தேவர்கள் பரிசான தெய்வயானன்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா. எங்க? மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றத்துல வச்சு கல்யாணம் முடிஞ்சியா என் தலைமையில. ஆனால் அந்த நேரத்தில் முருகன் அந்த கோவில்ல கெவிலி கத்தல, கோவில்ல அபிஷேகம் நடக்கல, ஆராதனை நடத்தல, அரைமுடி தேங்காவோட இல்ல. அப்பத்தான் பிரம்மன் என் தந்தை சொன்னார், நாரதா முனிவர்களும் தேவர்களும் முருகப்பெருமான் கல்யாணம் பண்ண மறுகடமே எங்க இருக்காருன்னு தெரியல, எல்லாரும் தேடுறாங்க, இன்னையும் தேடுன்னு என்ன சொன்னார். நான் யார் யார் போறோம்னு கேட்டேன். உலகத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு. அங்கே வந்து யார் வர்றாங்கன்னா தும்புரு வருகிறார். ராமம் போட்டவங்க 5 பேர், பட்டை போட்டவங்க 5 பேர், மொத்தம் 10 பேர் போறீங்க. சரிங்களா? இதுல ராமோட குடிவன் நான். அடுத்து இங்க ஆடு ஒன்று வாசிக்கிறார்ல, அவர்தான் சித்திரகுப்தன், என் பாட்டனுடைய அவதாரம். அது போல இங்க மத்தளம் வாசிக்கிறார்ல, அவர்தான் ஈஸ்வருடைய நர்த்தனத்துக்கு வாசிக்கக்கூடிய நந்தீஸ்வரர். சரிங்களா? இங்க இசை மெட்டிக்கிட்டு நீங்க தான் தும்புரு. சரிங்களா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவன் தான் விநாயக பெருமான். அவர் தான் விநாயக பெருமான். இங்கே நம்பி பண்ணாத வந்து இருக்கிறான் தேவேந்திரனுடைய தம்பி உபேந்திரன். சரிங்களா? அதுவும் ராம் போறேன். சரிங்களா? கோமாளியா வந்திருக்க மாத்தியா என் பாட்ட நாராயணன். சரிங்களா? அங்கே நடன பெண் டான்ஸ்கார பண்ண வந்திருக்க என் பாட்டி மகாலட்சுமி. சரிங்களா? என் தங்கச்சி வள்ளி. இப்படி 10 பேர் கடந்து நீங்க பூடவத்து போடான்னு சொன்னார்ல. நான் இங்க வந்தேன், முருகனை தேடி என்றார். எங்க இருக்கட்டேன்? ஏன்னா தை மாதம் 2ஆம் தேதி மஞ்சள் ரொட்டில அவுத்து விட்டைய பொங்க மஞ்சத்துல மாடு. அந்த மாட்டை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் கருவேலங்காடா இருக்கு. கருவேலங்காடு தானே, இதை கூட கண்டுபிடிக்க முடியல. முருகனை நான் எங்க தேடுவேன்னு சொல்லி கேட்டேன். அப்ப சொன்னா, நாரதா பூவடைகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 இடங்கள் இருக்கிறது. அந்த 50 இடத்துல குறிஞ்சி மலர் எங்க பூக்குதோ அங்கே ஒரு குமரி பெண் இருக்கிறார். குமரி பெண் எங்க இருக்கிறாரோ அங்கதான் முருகன் இருக்கிறார். சென்று ஒரு கழகத்தை உருவாக்க என்று சொன்னார். நானும் 4 இடங்களை கடந்து விட்டோம். குறிஞ்சி மலரும் இல்லை, குமரி பெண்ணும் இல்லை, மீதம் உள்ள ஓர்வனமும் இந்த வனம் தான். சரிங்களா? ஆனா இங்க வந்து பார்த்தா எங்க தந்தை பிரம்மனுடைய வார்த்தை கிட்ட நான் வந்தா இங்க வீட்டுக்கு ஒரு நாரதன் வந்துடுறேன். வந்தவுடனே பார்த்தனா வீட்டுக்கு ஒரு நாரதன், ஊருக்கு ஒரு நாரதன். உலகத்துக்கெல்லாம் நான் ஒருவன் தான் நாரதன். வட்டமா விழாவுக்கு நிலாபம் அல்ல, மறந்தனிலே தொங்குகின்ற பவானம் அல்ல, உச்சியிலே பூமடிய பெண்ணும் அல்ல, நிரந்தரமாய் பொருள் போடும் பாப்பானம் அல்ல. சரிங்களா? உயர்ந்தவருக்கும் தாழ்ந்தவருக்கும் ஒரே சமம் இந்த நாரதன். ஆனா என்ன பார்த்து நாரதன் தானே ஏழை ஏழமா நினைக்கிறானோ
அவன் முடிகட்டி ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, யாரையுமே இந்த நாளில் வாழ விடவே மாட்டேன். சரிங்களா? என்னை மதிக்காதவன் எவனா இருந்தாலும் என்ன, இந்த உலகம் பிறந்ததே இவன் ஒருவனுக்காகத்தான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. ஆச்சுதடி நன்றி இல்லத்தீயிலே நானும் இல்லையடி கடகல் ஏதுக்கடி கண்டார் அகப்பாரு நிலகல் ஏதுக்கடி யார் சொல்வாயடி வாணி என்ற வரங்கள் வண்ண மலர்கள் அற்புதமான நறுமணம் வீசிக் கொண்டிருக்கிற நந்தவனம் பிரம்மன் சொன்ன முறைப்படி யாராலும் இங்க இருக்கணும்ல சிறப்பான உணவு அடே அப்பா புதுசா பெண் அடிச்சிருக்கிறேன் நம்பிலா தெரியுது வான்மையில் வடபத பெய்யட்டும் மன்னன் கோர்ம அரசு செய்யட்டும் நான்மலை அரங்கல் ஓங்கட்டும் நற்றர் வேலிய வளகட்டும் தெய்வீகனை எங்க பிறந்தாங்கன்னா கேள்வி அதான் தம்பி திருக்கார்த்திகை ஒன்றார பத்தியா கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை சொக்கப்பம் கொடுத்துறீங்கள தீவையத்திர திருநாள் அன்று ஒருவன் இருந்தான் யாருன்னா மாவலி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி புராணத்துல கதை அப்ப என் பாட்ட நாராயணன் வாமன அவதாரம் சொல்லி சின்ன பிள்ளையா வர்றேன் அவனை சோதிக்கிறதுக்காக 3 அடி இடம் கட்டான் அப்ப என்ன பண்ணா அந்த 3 இடத்தையும் மாவலி சக்கரவர்த்தி என் பாட்ட நாராயணனுக்கு கொடுத்தான் எப்படி கொடுக்குறேன் ஐயா நான் இன்னைக்கு ராத்திரி பூரா என்னுடைய திக்கு தெரியல தெக தெரியல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல ஆகையால இன்று இரவு மட்டும் நான் அவனுடைய அரண்மனையில் படுத்துப்பேன்னு சொல்லி கேட்டான் அப்ப இவன் என்ன கேட்டான்னா ஏயா சின்ன பிள்ளை நீ வந்து ஒரு நாட்டினுடைய அரசனுடைய வீட்டில் படுக்கிறேன்னு சொல்லி அரண்மனையில் படுக்கிறேன்னு சொல்லியே உனக்கு நான் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னான் சரி அப்ப என் பாட்டு அந்த குள்ள என்ன கேட்கிறேன் எனக்கு 3 அடி இடம் மட்டும் குடியா அப்படின்னா கொடுத்தாச்சு அப்படியா
உனக்கு 3 அடி இடம் தரேன்னு சொல்லிட்டான் மாவழி சக்கரவர்த்தி. உடனே விசுவரம் எடுத்தேன் என் பாட்டேன் நாராயணன். ஒரு அடியால ஆகாயத்தை அளந்தேன், ஒரு அடியால பூமியை பூராத்தையும் அளந்துட்டேன். மீதமுள்ள ஒரு அடிக்கு இடமே இல்லை. ஏண்டா 3 அடி இடம் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கள, எல்லாமே முடிஞ்சு 2 ஆளால. அப்ப என்னங்கிறேன், என் காலால கொடுத்தாரு ரொம்ப பெரிய மனிதனுடைய காலம் அல்லவா. ஆக சின்ன பையன் ஓன் காலால அளந்து 3 அடி எடுத்துக்கிறான். பாரளந்த கண்ணன் படியளந்த கார்மேகன் பாட்டன் அழகர் மலையில் நிற்கிறான கண்ணன். பாறையை அளந்தவன் படியளந்த கார்மேகன் 2 அடியால ஆகாயத்தின் பூமி அளந்துட்டேன், மீதம் இடமே இல்லை. அப்பத்தான் விழுந்தடே வந்திருக்கிறது நாராயணன் தான் அவன் சொல்லி, மீதமுள்ள ஓரிடம் என் தலை மட்டும்தான் இருக்கு. அவன் சொன்னவனே அந்த தலையை அப்படியே அந்த மகாசுடைய அந்த சின்ன பிள்ளை காலால தலையில முடிக்கிறான். மாபலி சக்கரவர்த்தி பூமியில அப்படியே புதைந்து விடுகிறார். சரிங்களா? அப்பத்தான் யோசிச்சான் நாராயணன். சொல்றான், மிகப்பெரிய அசுமதி யாகத்தை செஞ்ச இந்த மாவழி சக்கரவர்த்தியை அவனிடத்தில் 3 அடி இடம் கேட்டோம். அவனுடைய அகந்த என்னதுங்களா, உலகத்துல எந்த வீட்லயுமே தீவை எரியக்கூடாது, என் அரண்மனை மட்டும்தான் தீவை எரியணும்னு சொன்னான். சரிங்களா? அப்போது தம்பி இப்ப நீங்க உங்க கதை போறது. அப்ப மகாவிஷ்ணு பூமியிலே மாவழி சக்கரவர்த்தி ஆரப்படுத்துகிறார். மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுக்கிறார். அவருடைய 2 கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறது. வலது கண்ணில் இருந்து அமுதவள்ளி பிறக்கிறா, தெய்வையானவதான். சரிங்களா? இடது கண்ணில் இருந்து சுந்தரவள்ளி பிறக்கிறா. 2 பேருமே முருகனை கல்யாணம் பண்ண விரும்புறாங்க. அவங்க 2 பேருக்கும் 16 வயசு, முருகனுக்கு 6 வயசு. முருகன் தவம் இருக்கான். முருகன் தவத்துக்கு முன்னே இறங்குறான். என்ன வேணும் உங்களுக்கு? முருகன், நாங்கள் 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க, என்னுடைய பிறப்பு நாராயணுடைய மக்கள், நாங்கள் 2 பேரும் உன்னை கல்யாணம் பண்ண விரும்பணும்னு சொன்னாங்க. அப்பத்தான் முருகன் சொன்ன, மூத்த 80 வயசு ஆன கூட, அதாவது ஒரு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் உலகத்துல. ஆனா 20 வயசு பொண்ணை 10 வயசுக்கு ஆம்பளை கட்ட முடியுமா? முடியாது. அதனாலதான் நான் சிறுவனாக இருக்கிறேன், நீங்க 2 பேரும் பருவத்தை அடைஞ்சிட்டீங்க. என்னை கல்யாணம் பண்றதாக இருந்தா 2 பேரும் மறுபிறவி எடுங்க, நான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்க. அப்பத்தான் நான் இங்கே பிறக்கணும்னு சொல்லும்போது, நீ தேவலோகத்தில் சென்று ஐராவதம் என்ற ஒரு யானை இருக்கிற தேவேந்திரன் பக்கத்துல அங்கே தெய்வயான பெயரோட நீ பிறந்து வளர்ந்து வா, நான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி வரம் கொடுத்தாரு. சரிங்களா? இளையவள் சுந்தரவள்ளி இருக்காளே, இங்கே கத்தூரி மாங்குட்டியாம் அது கண்ணீரை என் சிந்துதான், அவரம் பூம்பட்டதோ கந்தன் அத்தானின் கண்பட்டதோ அப்படின்ற மாதிரி கத்தூரி மான் வீட்டிலே பிறந்து குறிஞ்சித்திரை நம்பிமன்னருக்கு மகளா வளர்ந்து வரா இளையவள். சரிங்களா? அப்ப நான் வந்த வேளை இந்த வள்ளியைத்தான் தேடி வந்திருக்கேன். 4 வனத்தை சுத்தி பார்த்துட்டேன். தம்பி உங்க கேள்வி சந்தேகம் முடிஞ்சாப்பா? புராணங்கள் 18ல நீங்கள், அதாவது புராணங்கள் 18ல நாராயணுக்குள்ள புராணங்கள் 4: காரடம், நாரதம், விண்டு, பாகவதம். இத விஷ்ணுக்குள்ள புராணம். சிவனுக்கு 10 புராணம், பிரம்மனுக்கு 2 புராணம், சூரியனுக்கு 1 புராணம், சந்திரனுக்கு 1 புராணம். மொத்தம் 18 புராணத்துல நான் சொன்ன 4வதாகப்பட்ட பாகவத புராணத்து கதையை உங்களை நான் சொல்லியிருக்கேன் தம்பிகளா. சரியா? ஆக இருந்தாலும் நந்தவனம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யார் என தென்னவரை கூத்தாட்சி என்றவனை யார் என்று சொல்லி வந்த சிறப்பு மக்கள் நந்தவனமே நீ வாழ்க. ஆக வந்த இடத்துல நாரத மகர்ஷி ஏதோ ஒரு காரணமாக நம்மளை நோக்கி வந்திருக்காரு. நம்மை புகழ்ந்து பாட ஒரு பாட்டு இல்லையா, இல்லை பாட்டு எழுத புலவர்கள் இல்லையா என்று ஏஞ்சி கொண்டிருக்க நந்தவனம் உனக்காகத்தான்